ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபி நிலை சேனல். இன்றைக்கி நாங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மணியை பாருங்கள் 8:30 ஆக போகுதுங்க. 8:30 தான் எழுந்திரிச்சிருக்கோம். பிள்ளைங்களுக்கு 2 days ஹாலிடேஸ் லீவ் விட்ருக்காங்க. அதனால் எப்போவுமே பிள்ளைங்களுக்கு லீவுனாலே லேட்டாக தாங்க எழுந்திரிப்போம். லேட்டாக எழுந்திரிச்சி லேட்டாக சமைச்சு லேட்டாக சாப்பிட்டு லேட்டாக தூங்கி எல்லாமே லேட்டாக தாங்க பண்ணுவோம். உங்கள் வீட்லேயும் நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவுனா லேட்டாக எழுந்திரிச்சு சமைப்பீங்களா என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சூடாக காஃபி போட்டு குடித்தா தாங்க மற்ற வேலைகள்லாம் நடக்கும். அதனால் காஃபி போட்டு நாங்களும் குடிச்சிட்டு பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டு அப்படியே கையோட கையாக சமைக்கவும் ஆரம்பிச்சிடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்னு சமைக்க ஆரம்பித்தாச்சு. கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சுருந்தேங்க. அதை குக்கரில் வேக போட்டாச்சு. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சப்பாத்தியும் சென்னா மசாலா வந்தாங்க. அதனால் சப்பாத்தியை செய்ய ஆரம்பிச்சிடலான்னு சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சாச்சு. டெய்லி பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இருக்க டைமில் நம்ம இட்லி தாங்க பண்ணுவோம். அதனால் லீவ் இருக்கிற அன்றைக்காவது சப்பாத்தி பூரி அந்த மாதிரி எதாவது பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி சப்பாத்தி பண்ணிடலான்ட்டு சப்பாத்தி தாங்க பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்னா தான் பிள்ளைங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க. என்னம்மா டெய்லியும் ஸ்கூலுக்கும் இட்லி, இப்போவும் இட்லியாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால் சரின்னு சப்பாத்தி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலை வேகிற கேப்பில் போய் துணி எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு வந்துடலாம். அப்படின்னா தான் ஈஸியாக துவைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு துணியை அழுக்கு துணியெல்லாம் பார்த்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என் வீட்டுக்கார பாக்கெட்டுக்குள்ளே இருந்து பர்ஸு வந்துச்சு. ஆகா, பர்ஸுக்குள்ளே துட்டு இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி பார்த்தா இட்லி இருக்குது, சட்னி இல்லை, பூரி இருக்குது, கிழங்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி பர்ஸ் இருக்குது, பர்ஸுக்குள்ளே துட்டு இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு பார்த்தா கையில் தட்டுப்பட்டுச்சு. என்னென்னு எடுத்து பார்த்தா பேப்பரு. என்ன செய்ய, இருந்து துட்டு இருந்தால் ஆட்டையை போட்டுக்கலான்னு பார்த்தேன். சரி நம்ம விதி எவ்வளோ தான் அப்படின்ட்டு தலைக்கு துணி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து சமைக்க வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பிசைஞ்சு வச்ச மாவும் நல்லா ஊறிடுச்சுங்க. அதுக்குள்ளே நம்ம குருமா வச்சிடலாம் இருக்கட்டும் அதுக்கு முதல்ல அப்படின்ட்டு குருமா வைக்க நான் குருமாவுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளே கொண்டக்கடலையும் விசில் வந்துருச்சுங்க. நல்லா வெந்துருச்சு, பூவாட்டம் வெந்துருச்சு. நம்ம அந்த கேப்பில் விசில் அடங்குறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சிடலான்ட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு தேவையான தேங்காய் வெங்காயம் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டேங்க. குக்கரை திறந்து கொண்டக்கடலை வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்குள்ளே என் பையன் வந்துட்டான். ஏம்மா எனக்கு கொண்டக்கடலை தாங்க அப்படின்ட்டு. எப்போதுமே எங்கள் வீட்டில் எது கொண்டக்கடலை பச்சை பட்டாணி எந்த பயிர் குழம்பு எது வச்சாலும் சரி அவங்க தின்னது போக தாங்க மிச்சம் மீதி தாங்க நம்ம குழம்பு வைக்க முடியும். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டேன். அப்படின்னா தான் சத்தக்கட்டாமல் இருப்பான். இல்லைன்னா பக்கத்துலேயே வந்து மான்ட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான். அதனால் கொடுத்தாச்சு. அவன் கொடுத்த கேப்பில் அவன் திங்கிறதுக்குள்ளே நம்ம இங்கே குழம்ப வச்சுருவோம். இல்லைன்னா நம்ம ஒன்று கூட இருக்காது கடலை. அப்படின்னா வெறும் குழம்பு வச்சு தான் சாப்பிடணும் சப்பாத்திக்கு அப்படின்ட்டு அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு இந்த குருமாவை டக்குன்னு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குருமா வச்சு முடிச்சுட்டு அந்த தலையை சைடில் கேப்பில் சப்பாத்திக்கு மாவு திரட்டி உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு சப்பாத்தியாக உருட்ட தேய்க்க ஒவ்வொரு சப்பாத்தியாக போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சப்பாத்தி நல்லா போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மாவலும் பசைகிறதையும் நல்லா சாஃப்டாக நல்லா பசைவேன் பார்த்துக்கோங்க. அதனால் என்னுடைய சப்பாத்தி எப்போவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எனக்கு சாப்பாடு ஐட்டத்தை விட டிஃபன் ஐட்டம் கொஞ்சம் ஓரளவு நல்லாவே செய்வேன். என்னுடைய சப்பாத்தி நல்லா புசுன்னு நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு கைட்டே நல்லா பிச்சு சாப்பிட்றதுக்கு சின்ன பிள்ளைங்க கூட நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஏதாவது சாஃப்டாக பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி தோசை கரண்டியே ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். கைட்டே கொஞ்சம் எடுத்து போட்டுருவேன். ஏன்னா நம்மளுக்கு சூடு தாங்கி சமைச்சு சூடு தாங்கி பழகிருச்சு. அதனால் அப்பப்போ கைட்டே எடுத்து போட்டுக்கிடுவேன் பார்த்துக்கோங்க, தோசை கரண்டியே இல்லாமல். நீங்கள் இது மாதிரி கரண்டிலாம் இல்லாமல் கைட்டே எடுத்துருவீங்களா சூடாக இருக்கும் போதே அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பிள்ளைங்களுக்கு சப்பாத்தியெல்லாம் வச்சு கொடுத்துட்டு நானும் உங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்ட்டு எங்கள் பாப்பாவுக்கு பெயின் மருந்து தாங்க தலையில் தைக்கிறதுக்காக வெளியே வந்துட்டேன். பாப்பாவுக்கு பெயின் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரியே வர மாட்டேங்குதுங்க. இந்த மருந்து போட்டோடனே சரியாகுது, அதுக்கப்புறம் சரியாக மாட்டேங்குது. அதனால் முந்தின நாளே நான் மெடிக்கலில் போய் மெடிக்கல் வாங்கிட்டு வந்து அவளுக்கு பெயின் மருந்து தேய்ச்சி விட்டாக்காண்டி வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பெயின் மருந்துக்கு இந்த பெயின் போகிறதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் தான் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விவேக் சொல்லுவோம்ல, ஒரே மருந்தில் இந்த வியாதி எல்லா வியாதியும் சரியாகிற மாதிரி ஒரே மருந்தில் எங்கள் பாப்பா தலையில் இருக்க பேனெல்லாம் ஒழிஞ்சு போகிற மாதிரி ஏதாச்சும் இது இருந்தால் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம். அதுக்கப்புறம் என் பையனுக்கு கொஞ்சம் அந்த நகைலாம் இருந்துச்சு, அவனுக்கு நகையெல்லாம் வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் துணியெல்லாம் துவைக்க வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். துணியெல்லாம் துவைச்சி அலசி காய போட்டுட்டு மேலே மச்சிக்கு போய் மேலே மொட்டை மாடியில் போய் காய போட முடியலை. வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால கீழேயே போத்திக்கல்லே கொடியில் இருக்குது அதிலேயே போட்டுடலாம் அப்படின்ட்டு அதிலே துணி எல்லாத்தையும் காய போட்டுட்டு அதுக்குள்ள நானும் குளிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குளிச்சுட்டு வந்து சமைக்க அடுத்தால மத்தியானம் சமைக்கிறதுக்காக வந்துட்டேன். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் இருந்தாலாச்சும் நம்ம காலை மத்தியானம் ரெண்டு நேரமும் சேர்த்து சமைச்சிருவோம். அடுத்து நைட்டு மட்டும் சமைச்சா போதும். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் இருக்கிறனால காலையிலேயும் சமைச்சு மத்தியானம் சமைச்சு நைட்டு சமைச்சு 3 நேரமும் அடுப்படியிலே நின்ன மாதிரி இருந்துச்சு. என்ன செய்ய, சரி சமைப்போட்டு விறுவிறுன்னு சமைச்சு முடிச்சுட்டு சமைக்கிற கேப்லேயே அப்படி பாத்திரத்தையும் எல்லாத்தையும் கழுவி போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு செஞ்சுருக்கோன்னா எங்கள் வீட்டுக்காரங்க சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவுங்கிறனால சிக்கன் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா வெள்ளை சாதம், அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கேசரி பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்காக வீட்டில் தானே இருக்கிறாங்க, அதனால் ஏதாவது ஸ்வீட் பண்ணலான்னு ஸ்வீட் பண்ணேன். அதுக்கப்புறம் முந்தின நாள் வச்ச ரசம் கொஞ்சம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பிள்ளைங்கள சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் கொஞ்சம் ரசம் சிக்கன் கிரேவி ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம்லாம் தூங்கி எழுந்திரிச்சாச்சு.
தூங்கி எழுந்திரிச்சு அடுத்தால துவைச்ச துணியெல்லாம் வெயிலில் என்ன வெயிலில் ட்ரெஸ்ஸெல்லாம் வெளுத்து போயிடும்னு நினைக்க அந்த மாதிரி இருந்துச்சு. அது எங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி வெயில் பயங்கரமாக வேறு இருந்துச்சு. துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுட்டு சாயந்தரம் பிள்ளைங்களுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுக்கல. உரப்பு மருந்து இன்றைக்கி அரைச்சிருந்தேன். பிள்ளைங்களுக்கு அதை மருந்து கொடுத்தேன். அந்த மருந்து சாப்பிட்டுட்டு தான் சீனி எழுதி தின்னுட்டு இருக்காங்க. உரப்பு காரம் தாங்க முடியலை அப்படின்ட்டு உரைக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் வீடு எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்டு சாயந்தரமெல்லாம் கூட்டி வாசல்லாம் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே தலையெல்லாம் இழுத்துட்டு மேலே மாடிக்கு போயிட்டேங்க பூ வாயிறதுக்காக. எங்கள் வீட்டு மேலே எங்கள் வீட்டு மச்சியில் எங்களுக்கு பிச்சிப்பூ இருக்குது பார்த்துக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. பிச்சிப்பூ டெய்லி இப்போ நிறைய பூ பூக்கும் பார்த்துக்கோங்க. பூவெல்லாம் ஆஞ்சிட்டு நாளைக்கு நான் கொஞ்சம் வாக்கிங் போவேன். அப்படியே வாக்கிங்லாம் போயிட்டு கொஞ்சம் இருட்டானோடனே அதுக்கப்புறம் தான் ஏற்கனவே இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் இருட்டாகுது. அதனால் இருட்டாகிற வரைக்கும் கொஞ்சம் நடந்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து லைட்டெல்லாம் போட்டுட்டு பத்தியெல்லாம் பொருத்தி கும்பிட்டுட்டு முந்தின நாளைக்குள்ள பூவு கட்டி வச்சுருந்த பூ இருந்துச்சு. அந்த பூவை எடுத்து நானும் எனக்கு கொஞ்சம் தலையில் வச்சுக்கிட்டு ஏசப்பா படத்துக்கும் கொஞ்சம் பூ வச்சு விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் இன்னும் காஞ்ச பூவை கட்டலாம் அப்படின்ட்டு அந்த பூவை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே முந்தின நாளைக்குள்ள ஒரு நாளைக்குள்ள பூவை எப்போவுமே ஸ்டாக் வச்சுருப்பேன். திடீர்னு எங்கேயாச்சும் ஊருக்கு போகணும், திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனு எங்கேயா போனால் வேணும் முடிக்காண்டி முந்தின நாளைக்குள்ள பூவை எப்போவுமே வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு டின்னர் ரெடி பண்ணலான்ட்டு பிள்ளைங்கிட்ட என்ன வேணும்னு கேட்டாக்க தோசை தான் வேணும்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தோசை சுட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நாங்களும் தூங்கிட்டோம். இன்னும் பொழுது கழிஞ்சுது.